பள்ளி மாணவர்களின் புத்தக சுமையை குறைக்கும் பொருட்டு வரும் கல்வியாண்டு முதல் தமிழகத்தில் முப்பருவ தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் வெள்ளியன்று கல்வித்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடந்தது. அப்போது பேரவை விதி 110 கீழ் பள்ளிக் கல்வித்துறை தொடர்பான அறிக்கை ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்தார். அனைவருக்கும் தரமான கல்வியை வழங்கும் வகையில் தமிழகத்தில் உள்ள 775 பள்ளிகள் நிலை உயர்த்தப்படும் என்றும் இதற்கென புதிதாக 13,300 ஆசிரியர் பணியிடங்களும் 16,549 பகுதி நேர ஆசிரியர் பணியிடங்களும் இந்த ஆண்டே நிரப்பப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் பள்ளி மாணவர்களின் புத்தக சுமையை குறைப்பதற்காக வரும் கல்வியாண்டு முதல் முப்பருவ தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதன் மூலம் மாணவர்களின் புத்தக சுமை வெகுவாக குறையும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். போலி மதிப்பெண் சான்றிதழ் புழக்கத்தை தடுக்கும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ்களில் புகைப்படத்துடன் ரகசிய குறியீட்டு எண் பதிவு செய்யப்படும் என்றும் முதல்வர் கூறினார். முதல்வரின் இந்த அறிவிப்பை காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் வரவேற்றுள்ளன. தமிழ்நாட்டில் முப்பருவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமாக இது மாணவ மாணவிகளின் சுமையை குறைக்கக்கூடிய ஒரு திட்டம், நல்ல திட்டம். அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களை நியமிப்பது, பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துவது, பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்துவதற்கு நிதி ஆதாரங்களை அளிப்பது என்கின்ற அறிவிப்பினை வெளியிட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விருப்பம் எல்லாம் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது. அதை மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய விருப்பம். மாணவர்களுக்கு உரிய உட்கட்டமைப்பு வசதிகளுடன் தரமான கல்வி வழங்குவதுதான் சமச்சீர் கல்வி என்றும் அத்தகைய கல்வியை மாணவர்களுக்கு வழங்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கையையும் மேற்கொள்ளும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்தார்.